பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நான் கேக்குறேங்க, பொதுவா சொல்லுவாங்க அன்மேரிடு தான் நல்லா தேவனோட நெருங்கி ஜீவிக்க முடியும், அவங்களுக்கு தான் எந்த கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னு பொதுவாவே கிறிஸ்தவங்க நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா பைபிள் அதை ஆமோதிக்கல. கரெக்டா? ஒரு குடும்பஸ்தன் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். ஒரு அலையிலே சொல்லுவோம். அதனால இதுல கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க நல்ல வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே பரிசுத்தமா ஜீவிக்கணுங்கிறத தேவனுடைய சத்தியம். ஆனவன் பெரிய பரிசுத்தமா தான் ஜீவிக்க முடியும், ஆகாத பரிசுத்தமா ஜீவிக்க முடியாதுனால தேவன் சொல்ல எல்லாரும் பரிசுத்தம் ஜீவிக்கணுங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அவன் 300 வருஷம் பைபிளே எழுதாத காலத்தில், அந்த மனசாட்சியின் காலத்தில் அவங்களுக்கு என்ன மனசுல பட்டதோ, ரோமர் 2:14-15 படி தேவன் அப்பொழுது மனசாட்சி தான் அவர்களுக்கு பிரமாணமாக, அவர்களுக்கு ஒரு மேண்டேட்டரியாக வைத்திருந்தார். அதன்படிதான் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட தேவனோடு நிச்சயமா ஆதாம் வழிவழியா சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஆதாம் சொல்லிக் கொடுக்காம ஏனோக்குக்கு தேவனை பத்தி தெரியாது. கரெக்டா? வசனம் என்ன சொல்லுதுங்க? நீ உன் வசனத்தை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் கருத்தா என்ன செய்யணும் போதிக்க வேண்டும். பின்னால தேவன் எழுதுறாரு. நிச்சயமா நான் சொல்றேன், ஆதாம் அடுத்த சந்ததிக்கு பாஸ் பண்ணிருக்கணும். அடுத்த சந்ததி கொஞ்சமாவது விஷயம் சேர்ந்திருக்கும் போது ஏனோக்கு அதை நல்லா பிடிச்சிட்டான். மத்தவங்க எந்த அளவுக்கு பிடிச்சிட்டாங்க தெரியல. ஏனோக்கு தேவனால் எடுக்கப்படுற அளவு பிடிச்சிட்டான். இவனை குறிச்சு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சாட்சி இருக்கிறது. அவன் எடுக்கப்படும் முன்னமே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான்னு சொல்லியிருக்கிறது. சரி, நம்ம பத்தி ரகசிய வரையில் எடுக்கப்படுவதற்கு முன்பாகவே பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற வேண்டும், இல்லைன்னு எடுக்க முடியாது தேவன். அப்போ குமாரனை குமாரத்திகளை பெற்று கிட்டத்தட்ட 300 வருஷம், அதுல பாத்தீங்கன்னா 65 வயதான போதுதான் மெத்சலாவை பெறுகிறார். 65 வருஷம் தேவனோட நடக்கலைன்னு அர்த்தம் இல்ல. அவங்க தாத்தா அவங்க முற்பதாக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க, அவங்க அப்பா எல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க இல்லையா? யாரேதான் அவனை பெறறா இல்லையா? யாரேதானே பெறறா அவனை, யாரேதான் ஏனோக்க பெறுகிறான். நிச்சயமா அவன் சொல்லிக் கொடுத்த, ஏன்னா இவனுக்கு அடுத்து மெத்துசலாக்கு அடுத்தபடி, ஏனோக்குடைய மகனா மெத்சலாக்கு அடுத்தபடி அதிகமாக உயிர் வாழ்ந்தது யாரே தான் நினைக்கிறான். 962 வருஷம் நினைக்கிறான். ஆகவே பல சந்ததிக்கு அவங்க அதுக்காக தான் தேவன் வச்சிருந்தார். அநேக சந்ததிகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். தேவனை அறிகிற அறிவை சொல்லிக் கொடுத்தார்கள். ஓசி 6:6 அதை சொல்லுகிறது. பலியை பார்க்கலும் இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவு விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்வதாக ஓசியாக சொல்லுகிறான். ஆகவே முதல் விஷயமா தேவனோடு ஜீவித்தல், லிவிங் வித் காட். தேவனோடு ஜீவிச்சதோட விளைவு என்ன தெரியுமா? இயேசுவோட ஜட்ஜ்மெண்ட சொல்றாங்க ஏனோக்கு இல்ல. இயேசு பூமியை ஜட்ஜ் பண்ண போறது சொல்றான். இனி இயேசு மாம்சத்திலே வரல அந்த காலத்துல, ஆச்சுங்களா? இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே முழுசா வெளிப்படல. ஆதாம் கிட்ட கூட சாத்தான் கிட்ட தேவன் சொன்னார்ல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும். அது யார் சொன்னது? சாத்தானை பார்த்து தேவன் 19 சொல்லாதீங்க. தேவன்ல யாரு? அதான் பிரச்சனை. இப்போ பிதாதான் சொன்னார். ஏன்னா நானும் தலையை நசுக்குவேன்னு சொல்லல, அவரும் தலையை நசுக்குவார்னு சொல்றாரு. அப்ப இயேசுக்கு சொல்றாருன்னா பிதாதான் பேசுற. தேவன் இயேசு கிறிஸ்து இன்னுமே முழுமையாக மற்றவங்களோட இடைப்படாத நாட்கள் அது. ஒருவேளை இடைப்பட்டு இருக்கலாம், இது பண்ணி இருக்கலாம். பைபிள்ல ரெக்கார்ட் 5 அதிகாரம் வரைக்கும். பின்னாலதான் பாத்தீங்கன்னா அதிகம் 12, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் தூதனானவராக இயேசு வர்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் பல விஷயங்கள். ஆனா அந்த சமயத்துல கொஞ்சம் ஒருவேளை வெளிப்பட்டு இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. வேதத்துல தேவன் பதிவு செய்வலைங்கிறக்காக இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆனா தேவன் என்ன செய்கிறார்னா, இவன் நெருங்கி ஜீவிச்சதனுடைய விளைவு யூதா 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும். ஸ்திரீகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை, ஒரு நிமிஷம் ஐயா, கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும். நம்ம பேசுற வார்த்தைகள் இயேசு கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொன்னது இப்ப ஞாபகம் இருந்தா தொடர்ந்து வாசிங்க ஐயா பிளீஸ். அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான நான் கேட்கிறேங்க, ஏனோக்கு அப்ப நல்லாவே தெரியும் அவனோட சந்ததியில ரொம்ப பரிசுத்தவான்கள் இல்ல. கரெக்டா? நான் சொல்றது ஒத்துக்கிறீங்களா? இங்க நான் மேடையில குறிப்பிட்டு நிக்கிறேன்னா நான் சொல்றதுக்காக ஆமீன் போட அர்த்தம் இல்ல. ஆனா ஏனோக்கோட ஆதாமுடைய சந்ததியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீதிமான்கள் அல்ல. நோவா காலத்துல இருக்காச்சுங்க, பூமி எதுல நிறைஞ்சிருந்தது? அதுல ஏனோக்கு நோவான் ஒரு சிலர் தான் தப்பிச்சாங்க. இன்னும் சொல்லப்பா ஏனோக்கு மூலம் மறிச்சிட்டான். ஜலப்படை வரக்கு முன்னாடி ஏனோக்கோட மெத்துசலா ஜலப்படை வரும்போது மறிக்கிறான் கரெக்டா அந்த வருஷத்துல. அதனால அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சந்ததியுமே போயாச்சு. அப்ப நோவா மட்டும்தான் பூமியில மிச்சமா இருக்கிறான்னு அர்த்தம். மத்த எல்லா பக்தி உள்ள சந்ததி தேவன் எடுத்துட்டார். பக்தி இல்லாத சந்ததியினுடைய வாரிசுகள்லாம் இருக்குது. அப்போ அப்படின்னா ஆதாம் சொல்லி கொடுத்தே எப்படி ஜனங்கள் இருக்காங்க பாத்துக்கோங்க. வழி வழியா தேவனுடைய பக்தியை சொல்லி கொடுத்தும் கூட ஒரு சிலர் தான் தேவனை பிடிச்சுட்டாங்க. அவங்களோட பேரெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்குது. அதுல ஒரு முக்கியமான ஆள் ஏனோக் என்பவனை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவனோட நெருங்கி ஜீவிச்சா உங்களுடைய எதிர்காலத்தை அல்ல, பூமியின் எதிர்காலத்தை தேவன் சொல்லுவார். ஆமென்.
பூமிக்கு மொத்தமா வர நியாயத்தை இப்ப சொல்றான். அப்ப பரிசுத்தவான்கள் ரொம்ப ரொம்ப குறை வைப்போம். இவன் சொல்ற 1000 பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறாருன்னு பிதாவை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனோட how much intimacy he could have with God. யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு தேவனோட வைத்திருக்க முடியுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 9ஆம் வசனத்துல இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, அங்க நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதை சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை இழந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அப்ப பரலோகத்தில் அவர் கூட போய் வாழ போறோம். அப்ப பூமியில அவரோட வாழணும். பூமியிலே வாழாதவன் பரலோகத்தில் தேவனோட போய் வாழ முடியாது. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு சிஸ்டர் உங்களை உயர்த்துறதுக்கு தேவன் அதுக்கு எப்படி சொல்லலாம், அதற்கு பேரலான சம்பவங்களோட உங்களை பூமியிலே நடத்துவார். கரெக்டா? அதுக்கு பூமியில ஒரு உதாரணத்தை நான் சொல்லிட்டு அடுத்த குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். இன்னைக்கு அது சமயமானால் பாடல்களை பாட மாட்டேன், குறிப்புகளை சொல்லி போறேன். கடைசியில் வேணா முடிஞ்ச டைம் தான் பாடுறேன், இல்லைன்னா பாஸ்டர் கொடுக்குறேன். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, யோசேப்போட சரித்திரத்துல அவனை எகிப்துக்கு பிரதம மந்திரியா மாத்தணுங்கிறது தேவனுடைய விருப்பம். காரணம் என்ன, அவன் என்னமோ உயர்த்தி வச்சு பழக பார்க்கணுங்கிற தேவனோட ஆசை இல்லை. எகிப்துக்கு பஞ்சம் வரப்போகுதுன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அந்த பஞ்சத்துல போஷிக்கிறதுக்கு சரியான ஆளை பார்த்தா யோசேப்பு தான் கிடைச்சார் தேவனுக்கு. அப்படின்னு அர்த்தம், தேவனோட பார்வையில் அவன் தான் அந்த மாதிரி இருந்திருக்கிறான். தேவனுக்கு மற்ற ஆளே கிடைக்கலையா? தேவன் தேடி பார்த்தார், எல்லாரும் இருதயங்களை புடமிட்டு தான் பாக்குறாரு. கடைசியில பார்த்தா யோசேப்பு தான் கிடைக்கிறான். ஆனால் யோசேப்பு உடனடியா கொண்டு போய் சிங்காசனத்தை வைக்க முடியாதுங்கிறதுக்காக சில பாதைகள் வழியா நடத்துறாரு. கடைசியில் ஒரு மேன்மை வருது. அதே மாதிரிதான் நித்தியத்துக்கும் பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவே பூமியில நமக்காக பலி செலுத்தி போயிருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, வெறும் பலி மட்டும் சிலுவையில் செலுத்தி போயிருக்கலாம், தப்பே கிடையாது, நிச்சயமா நம்ம மீட்கப்பட்டிருப்போம். ஆனா பலிக்கு முன்னால பல நிந்தைகளை அவமானங்களை அனுபவிச்சாரு. கரெக்டா? இப்ப அவர் என்ன சொல்ல, நான் தேவகுமார், என்னை யாருமே அவமானப்படுத்த கூடாது, நான் பலி செலுத்திற்கு வந்திருக்கேன், எங்க சிலுவை காட்டுங்க, என்னை யாரையும் பார்க்கலாம்னு சொல்லிருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் அப்படி செய்யல. மனுஷகுலம் போற எல்லா பாதையும் படியாய் போற அவர் தாமே தீர்மானித்துக் கொண்டார். நிந்தையின பேசிக்கு பிறந்தவன் சொன்னா என்னன்னு அந்த காயம் அவருக்கு தெரியும். பைத்தியக்காரன் சொன்னா அந்த காயம் அவருக்கு தெரியும். பிசாசு பிடிச்சவன் சொன்னா அந்த காயம் அவருக்கு தெரியும். இப்படி அநேக விஷயங்களோட கூட அவர் கடந்து சென்றதாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் பலி கொடுத்தார் கடைசியாக. இனிமேல் அவரை யாரும் நிந்திக்க முடியாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் நமக்காக மரித்தார்னா அவரோட கூட வித் ஹிம். அது முதல் குறிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தேவனோடு லிவிங் வித் காட். இதை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படி நீங்க வாசிக்கிறீங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னதெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட அப்படின்னு இயேசுவோட வாழ்றதுனா. சிஸ்டர் இங்க சொன்ன நிச்சயம் பரலோகத்தை பத்தியா சொல்லி இருக்குது, நான் அதை ஒத்துக்கிறேன் பிரதர். ஆனா இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுக்கலாம். நிச்சயமா அவரோட கூட மரித்தா அவரோட கூட பிழைத்தும் இருப்போம்னா நித்தியத்துல பிழைத்து இருப்போம் அர்த்தத்தில் தான் பவுல் பேசுறார். ஏன்னா அவரோட ஆளுகையும் செய்வோம் அடுத்த வசனம் சொல்லுது. ஆனா இது ஆவியில் எடுத்தா அவரோடு கூட மரித்தால், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, சிலுவையில நீங்க அறையப்பட்டால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்பீர்கள். ஆமென். If we die with him, we shall live with him. அவரோட கூட என்ன செய்வோம், நாம் ஜீவிப்போம் என்பதை தேவனுடைய வசனங்கள் திட்டவட்டமாக சொல்லுகின்றன. ஆகவே முதலாவதாக நான் தேவனோடு கூட தான் வாழ்கிறேனா, சில சமயங்கள்ல உலகத்தோடு கூட வாழ்கிறேனா அப்படின்னு தேவனோடு கூட தேவன் என் இருதயத்துக்குள் இருக்கிறார். கரெக்டா? தேவனுடைய இருதயத்தை ஒரு ஹால்மார் வச்சுக்கோங்க சிஸ்டர். அப்ப அந்த ஹால்மார் தான் இருதயத்துக்குள்ள தேவன் உள்ள வர்றார், வந்து பாக்குறாரு. ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை அப்படியெல்லாம் இருக்குது. ஓ பரவாயில்லையே. அப்ப தேவன் பாக்குறார். இன்னொரு இடத்துல பாக்குறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கும் ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அந்த ஹாலுக்குள்ளதான் இருதயத்துக்குள்ள எல்லா வசனம் எழுதி இருக்கு. தேவன் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். நம்ம பையன் பரவாயில்லையே, இருதயத்துக்குள்ள நல்ல வசனம் எழுதி வச்சிருக்கானே, சந்தோஷம். பக்கத்திலே சச்சின் டெண்டுல்கர், இதே வந்துச்சு. இதே புதுசா இருக்குதே, மகிழ்ச்சி. மகேந்திர சிங் தோனி, என்ன விளையாட்டுது. இருதயத்துக்குள்ள தேவனை தவிர தேவனுக்கு இருக்கிற இடத்தை வேற யாரும் கொடுக்க கூடாது. மற்றவங்களை பத்தி நான் பேசல. தேவனுக்கு இடம் கொடுத்துட்டா அது தேவனுக்கு தான். நான் எப்போ ஒரு டைம் பிபிஎஸ் போயிருந்த போது, எனக்கு டைரக்டரா போயிருந்த போது, ஏதோ ஒரு சபையில் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அதுல அந்த வாலிபர்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணாங்க. அந்த மேடையில் நிறைய சேர் போட்டிருந்தாங்க. அது ஒரு வீடு மாற சொல்லி அதுல இயேசு கிறிஸ்து முதல் அந்த வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணி ஓடி இயேசு ஒரு நல்ல நடு சேர்ல உட்கார வச்சுக்கிறான். அப்புறம் அந்த ஊர்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வர்றான்.
வரும்போது இயேசுவே என்னுடைய நண்பன் வந்திருக்கான், ஒரு சேர் நகர்ந்து உட்கார்றீரா அப்படிங்கிறான். அந்த ஸ்கிட் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆவியில் ஒரு உணர்வை கொண்டு வந்துச்சு. அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னால 91 நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை எந்த வருஷம். அப்புறம் அடுத்த அந்த ஊர் எம்எல்ஏ வர்றாரு, இயேசுவே இனி கொஞ்சம் ஒரு சேர் மூவ் பண்ணிக்கிறேன். கடைசி இயேசு கடைசி சேர் போயிடுறாரு. அப்புறம் யாரும் வரும், இயேசு வெளியே மேடை விட்டாரு, வெளியே போயிடுறாரு. அப்புறம் வாசப்படி இருந்து கதவு தட்டுறாரு. இது ஒருவேளை நாடகமா இருக்கலாம், ஆனா அதுதான நிதர்சனம் அநேகருடைய வாழ்க்கையில. ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சுன்னா இயேசுக்கு இருக்கிற அந்த சிக்னிபிகன்ஸ், அந்த முக்கியம் வந்து செகண்டரியா போயிருது இல்லையா நமக்கு. ஏன் அந்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறோம் நம்ம? இதைத்தான் தேவன் சொல்றார். நம்முடைய குமாரனோடு கூட நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 Corinthians 1:9 நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆகவே முதல் விஷயமா வித் காட், இரண்டாவதாக தேவனில் வசிக்கிறோம், இன் காட். 1 யோவான் 2:27 27 28 2 மாசம். 1 யோவான் 2:27-28. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் அவரில் வசிக்க சொல்ல அபைடிங், அவரில் நிலைச்சிருங்க. சும்மா வசிக்க கூடாது தேவன் கிட்ட. அதாவது ஒரு குழந்தை தகப்பன் மேல அன்பு கூர்ந்துச்சுன்னா, தாய் மேல அன்பு கூர்ந்துச்சுன்னா சும்மா மடியில் உட்கார்ந்து இருக்காது இல்லையா? சும்மா மடியில் உட்கார்ந்து இருக்காது. எப்படி உட்கார்ந்து இருக்கும்? இறுக்கமா பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும். அப்பா நம்ம விட்டு போயிடக்கூடாது. சில பெற்றோர் பார்த்து குழந்தைகள் உடனே அவர் போயிடுவாருங்கிறதுக்காகவே அவர் விடாம பற்றிட்டு இருக்கோம் அம்மாவையும் அப்பாவையும். அப்படி இன்னும் சொல்ல போனா உலகத்துல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அந்த தகப்பன் அல்லது தாயினுடைய பிரசன்ஸ் தான் அந்த குழந்தைக்கு முக்கியம். சாது சுந்தர் சிங்கிடம் இயேசு ஒரு நாள் நேரடியாக தோன்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்ப அவர் ஒரு உவமை சொன்னார். அதை நீங்கள் புத்தகங்களில் வாசித்திருக்கலாம். அந்த உவமை என்ன சொன்னார்னா, ஒரு தோட்டத்தில் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்து ஒரு அம்மா வந்து அந்த குழந்தையோட விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த தோட்டம் வந்து அதுக்கு ஒரு பாரடைஸ் மாதிரி, ஒரு இன்பவனம் மாதிரி, பரதீஸ் மாதிரி, ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமாக இருந்தது. திடீர்னு அந்த அம்மா தன்னை இயேசு சொன்ன ஒரு உவமை, இது நடந்த சம்பவம் தெரியல, சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன். திடீரென்று அந்த அம்மா தன்னை மறைத்துக் கொண்டார்கள். எங்கேயோ ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாலேயோ ஏதோ ஒரு குதிரை பின்னாலே ஒழித்துட்டாங்க. குழந்தை தேடிட்டே இருந்தது. இப்ப கதை எழுத ஆரம்பிச்சிருச்சு. அதே கார்டன் தான், அதே பூக்கள் தான், அதே செடிகள் தான், அதே அழகான தோற்றம் தான். குழந்தைக்கு இப்ப அழகா இல்ல. அதே கார்டன் அதுக்கு சந்தோஷமா இல்லை, இல்லைன்னா வேணுங்கிறாள் அங்க இல்ல. இப்படிதான் தேவன் நம்மையும் எதிர்பார்க்கிறார். ஆனா அதை விட்டுட்டு நம்ம கார்டனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கார்டனை பார்க்கிற விளைவு தான் ஏவாள் நம்மளை வீழ்ச்சியில் வீழ்த்திருக்கிறார். தேவனை பார்த்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனில் வாழ்வதை குறித்து 28ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் அவரில் நிலைத்திருங்கள். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இப்ப இது உங்களுக்கு ஒரு நீங்க படிச்ச வசனம் தான் இருந்தாலும் சொல்ல விரும்புறேன். தேவனுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? பைபிள்லயே அதுக்கு ஒரு சூத்திரம், ஃபார்முலா இருக்குது. நான் தேவனுள்ளதான் கரெக்டா இருக்கிறேன்னா அப்படிங்கறத அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அதை செக் பண்ணிக்கலாம் அடிக்கடி. நம்மள அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே. இதுல இருந்தே மறைமுகமா தேவன் ஒண்ணு சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும் டெய்லி காலையில. பரிசுத்தாவில் நிறைய ஜெபிச்சாதான் நம்ம அவருக்குள்ள இருக்கிற. ஏன்னா நிறைய முடியலன்னு நமக்கே தெரிஞ்சிடும். அன்னைக்கு நம்ம நிறையவே முடியல அப்படின்னு சொன்னா தெரியல, எங்கேயோ நம்ம வந்து தேவன் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கிறோம். அதனால பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி யூதா 20ஆம் வசனம் சொல்லுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கிறிஸ்தவ இதை பத்தி பேசுறதே இல்ல. எங்க சார் பரிசுத்த ஜபமே பண்றது இல்ல, அப்புறம் என்ன பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்றது? ஒரு பையன் சொல்றான், நான் எத்தனையோ ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், வெளியூரில் இருக்கிறான். எத்தனையோ ஏழைகளுக்கு நான் உதவி செய்யறேன், எனக்கு தேவன் ஒண்ணுமே செய்யறது இல்லை அப்படின்னு நேரடியா அப்படி சொல்றேன். எனக்கு அதிர்ச்சியமா இருக்கு. அப்படியா? நான் என்னென்னமோ சொன்னவன், என்னென்னமோ வசனம் சொன்னான். அவன் வசனம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவன் தான். இந்த வசனம் தெரிஞ்சவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வசனம் நல்லா தெரிஞ்சு சொன்னா, அவன் சொன்ன இந்த வசனம் தப்பு இல்லை. அவன் நேர்மையா நீதியா, சார் இந்த வசனத்துக்கு என்ன சொல்றது? ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்,
திடீர்னு ஆவியான எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. நான் கேட்டேன், ஆமா நீ ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஜெபம் பண்ற, எத்தனை பைபிள் படிக்கிறேன்னு கேட்டேன். சடனா கேட்டேன். எனக்கு உண்மையை சொல்றாங்க, நான் யோசிச்செல்லாம் கேட்கல. திட்டம் போட்டு அவனை காயப்படுத்தணும் கேட்கல. திடீர்னு என்னவோ பேசிட்டு இருந்தவன் ஐ வாஸ் சர்ச்டு பை தி ஹோலி கோஸ்ட். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன். வாயை போய் முதல்ல கழுது. முதல்ல 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன். நீ கத்தர் கட்ட ஒண்ணுமே செய்யலைங்கிறல வெக்கமா இல்லவே சொல்றதுக்கு? தேவனை காயப்படுத்தி இருக்கிற நீ தெரியுமா? அவர் கேட்பாரு என்ன செய்யல அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன செய்யல உனக்கு? கடைசியில் என்ன சொல்லுவா தெரியுமா? இது ஓவரா போனேன்னா உனக்கு என்ன இதுவரைக்கும் செய்யலையோ செய்ய போற அப்படின்றாரு. இதுவரைக்கும் செஞ்சது அதிகம், எதை செய்யலையோ அதை நான் செய்ய போறேன். ஏசாயால சொல்லுவார் திராட்சை தோட்டத்துக்கு, அந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் தோட்டத்துக்கு என்ன செய்யல, இதுவரைக்கும் என்ன செய்யலையோ அதை செய்ய போற அப்படிங்கிற. நம்மளதான் திராட்சை தோட்டங்கிறார் தேவன். தனி கொடுக்க வேண்டாமா? தேவனில் வசித்தல். தேவனில் தான் வசிக்கிறோமா, விளைச்சிருக்கிறோமா? இதே 1 யோவான் 4:15 இப்படி சொல்லுகிறது. இயேசுவானவர் அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ நினைத்திருக்கிறார், அவனும் தேவனில். கருமையான தேவ ஜனமே, இதைத்தான் அப்போஸ்தலர் 17:28 மாஸ் மேடையில் பவுல் சொன்னார். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். இப்ப கவனிச்சுக்காங்க. ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் 3வது குறிப்பு போறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல யாராவது 3-4 வசனங்களை தயவு செஞ்சு வாசிங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது, இங்க எல்லாம் கவனிக்க பிளீஸ். நீங்க மரிச்சீங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன் காட். அதை வித்திங் சொல்லலாம், அது அப்புறம் நான் சொல்றேன், கடைசி குறிப்பா சொல்றேன். தேவனிங்கிறது தேவனுக்குள்ங்கிறதுக்கு அதிகமாக வித்தியாசம், கொஞ்சம் ஆவியானவர்கள் வித்தியாசம், வேற ஒண்ணு இல்ல. அப்போ தேவனில் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது கிறிஸ்துவோட கூட. கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது நீங்களும் தேவனில் தான் வசிக்கிறாங்களா, தேவனோட வசிக்கிறாங்களா சில டைம் நம்ம செக் பண்ணணும். மனுஷர்கள் கூட என்ன பொறுத்தவரை ஒண்ணு சொல்றாங்க, எங்களுடைய அணியில் இருக்கிறவங்க மட்டும்தான் நான் அதை செக் பண்ணுவேன். மத்த வீடுகளுக்கெல்லாம் போகும்போது முடிஞ்ச அளவு போன் பண்ணிட்டு தான் போறேன். எப்பாவது தான் ரொம்ப ரேரா போன் பண்ணா போயிருக்கேன். எங்க டீம்ல இருக்கிறவங்க கிட்ட திடீர்னு போயிருப்பேன். அப்பதான் வீட்டுல டிவியில என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சொல்லிக்கலாம் போக முடியாது. இதுல சில சமயம் என்ன ஆகுனா, நான் என்னுடைய 3 வீலர் எடுத்துட்டு சிங்கானூருக்கு போவேன். அங்க போய் எங்க பேக்கரியில் டீ சாப்பிட்டு அங்க பையன் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னை அங்க டியூஷன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. பையன் சொல்லிட்டு, மாஸ்டர் இங்கதான் சுத்திட்டு இருக்காரு. மாஸ்டர் நான் சுத்திட்டு இருக்கேன், இங்கதான் மாஸ்டர் சுத்திட்டு இருக்காருடா, கேர்ஃபுல்லா. இதுக்காக 2 வீலர்ல போயிருவேன். சில டைம் என்னோட வண்டி வச்சுட்டு யாராவது கூட போயிருவேன். அந்த பையன் கட்டு ரகசியமா எங்க சொல்லாது, இங்க டக்குன்னு போறோம் அப்படின்னு. தேவனில் தான் வசிக்கிறமா. ஓகே, மனுஷன் என்னைக்கு கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்காம நேமார கூட செய்யலாம். ஒருவேளை நம்ம வரும்போது நார்மலா கூட ஏதாவது ஓடிட்டு இருக்கலாம். தேவன்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. அதை யோசிச்சனா சகோதரன் வர்றானோ இல்லையோ, பாஸ்டர் வர்றாரோ இல்லையோ, நேர்மையா இருக்கும். ஏன்னா தேவன் பாக்குறாருங்கிற பயம் ஏற்படும் இல்லையா? தேவனை பிரியப்படுத்திட்டா எல்லாருமே பிரியப்படுத்த முடியுங்க. அதை தாண்டி ஒருத்தன் பிரியப்படலைன்னா படாம போகட்டும். நீங்க சினிமா பார்க்கலங்கிறதுக்காக யாராவது உங்ககிட்ட கோவிச்சுட்டாங்க, விட்டுருங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த நாட்களை பாத்தீங்கன்னா ஒரு தேவனில் வசிக்கிறங்க ஒரு உதாரணம் சொல்லிட்டு 3வது குறிப்பு போறேன். எங்க டீம் ரசிக்கப்பட்ட ஒரு பையன், அவங்க அப்பா ரொம்ப இது பண்ணாரு, சங்கடப்பட்டாரு. இவனை அந்த மாஸ்டர் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. நல்லா சினிமா பார்த்துட்டு நல்லா இருந்தா, இப்போ ஒரு படம் கூட பாக்குறது இல்லைங்கிறாரு. அவர் ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கிறாரு அவரு. அது அவரோட வியூ. ஆனா தேவன் பரலோகத்திலிருந்து எப்படி பாக்குறாருங்கிறத பாக்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கண்கள் வேணும், பார்வை வேணும். இயேசு பத்தி உன்னத பாட்டில் சொல்லும் போது அவருடைய கண்கள் புறா கண்கள் இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது ஆவியானவருடைய பார்வை. அவர் மாம்சப்படி பார்க்கறது இல்லை யாரையும். ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவருடைய பார்வையில தான் தேவன் என்ன செய்யற நம்மளை பார்க்கறாரு. மாம்சப்படி பார்த்துட்டு இன்னைக்கு உலகம் இருந்திருக்காரு. நோவா காலத்திலேயே மாம்சப்படி அவர் பார்க்கல. ரொம்ப நாள் வருஷக்கணக்கா காத்திருந்து தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்தார். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தினார் 2ஆம் வருகை சொன்னா அக்னியில் அடிக்கப்பட போறது அல்லது சுத்திகரிக்கப்பட போறத. நோவா தேவனோட சஞ்சரித்தினால தண்ணியில ஜட்ஜ்மெண்ட் பண்றத அவனே அதை செஞ்சாதே. அவன் அதை நியாயம் தீர்த்தாங்கிறது எபிரேயர் அப்படி ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அவன் மற்றவங்களை நியாய தீர்ப்பு செய்த மாதிரி அதற்கு தேவன் அவரை அதிகாரியாக வைத்தது போல தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே 2வதாக தேவனில் வசிக்கிறார். ஒரு பாடல் மட்டும் படிக்கலாம். 3வது குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். 3வது முக்கியமான விஷயம் இது. சின்ன கதை மட்டும் பாடிக்கலாம். தாயிந்தய உடையான் தமையனின் சேயன் கண்ணூரை தாயிந்தய
மூன்றாவது தேவனால் வாழ்தல், பை காட். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்னா, வாசிங்க 6:56 வாசிங்க. 56 வாசிங்க தொடர்ந்து. அதுதான் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பை மீ. தேவனால் பிழைத்தல், தேவனில் வாசிக்கிறது மட்டும் தேவனால வசிக்கணும். இருக்கிறதே நாம் தேவனால இருக்கிறோம் சொல்லணும். அதுதான் சொல்றாரு. இதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, தேவனோட கூட, அதாவது இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்படுறதா. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். ஏதோ இருக்கிற மாம்சத்துல, ஆனா உள்ள இருக்கிற ஆவி வந்து இயேசு கிறிஸ்துவே அங்க இருக்கிறார். நானே கிடையாது, அவர் சொந்தக்காரர். இப்ப நான் வாடகைக்காரனா. இப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. இப்ப நீங்க சில நண்பர்கிட்ட சொல்லுவீங்க, இங்க பாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டவர் சொல்வீங்க, நான் இனி வந்து உனக்கு எந்த வகையிலும் சொந்தம் இல்லை, நான் இப்ப ரட்சிக்கப்பட்டேன், உங்களோட நீ சினிமா வர மாட்டேன், தனியா பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. நான் பார்க்கவே மாட்டேன் இனிமேல், நான் இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டேன், உங்களோட எதுக்கு வர மாட்டேன், உனக்கு நான் சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் சொல்லுவாரு, வாய மூடு, நீ அவனுக்கு சொந்தம் இல்லை, நீ உனக்கே சொந்தம் இல்லை, நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி. நீ என்ன பெரிய மேதாவித்தனம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற, நீ உனக்கு சொந்தம் இல்ல, நீ நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். எஜமான் நான், நீ அடிமை. யாருக்கு எஜமான் அடிமையா இருக்குல்ல, அவங்க சொன்னபடிதான் நீ கேட்கணும். இத்தனை நாள் உலகத்துக்கு நீ அடிமையா இருந்த, அது எஜமான் சொன்னபடியெல்லாம் கேட்ட, மனசு மாம்சம் விரும்பினபடி செஞ்ச, இப்ப அப்படி நீ செய்யக்கூடாது. நீ தேவனால் பிழைக்கிறதை குறித்து சொல்லும் பொழுது யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்ற, ஏதோ எல்லாமே நீர் தான் எனக்கு தந்தீராடுன்னு சொல்றான். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். எப்படிங்க, எப்படியெல்லாம் தன்னை உண்டாக்குனார் அதுக்கு முந்தின வசனங்களை சொல்றான். தோலால் சதையால் நினைத்தேன், ரொம்ப அழகழகா பேசுறான். பால் போல் வறுத்து தயிர் மாதிரி உரை பண்ணினீர்னு அழகா நமக்கு உணவு பதார்த்தங்களை சொல்லி நமக்கு ஆசை கூட்டுகிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு வர, எனக்கு நீ பராமரித்திர முடியும், ஆவி என்னை பராமரிச்சது அப்படிலாம் சொல்றான். சங்கீதம் 27:1 சங்கீதக்காரர் சொல்லும் போது சொல்றா, நான் தேவனாலதான் பிழைக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின், யாருக்கு நான் அஞ்சுவேன்? So God expects his children to live with him. That is the first point. And the second one is to live in him. இரண்டாவதாக அவரில் வசிக்க வேண்டும். மூன்றாவதாக to live by him. அவரால் நாம் பிழைக்க வேண்டும். சங்கீதம் 119:17 எஸ்ரா இப்படி சொல்றான், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து. அப்ப வசனத்தின் மூலமாகவே தேவன் பிழைக்க வைப்பதாக பார்க்கிறோம். அதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அப்படிங்கிற வசனம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தேவனால் பிழைக்கிறோம், என்னை புசிக்கிறோம், என்னால் பிழைப்பான். அது நேரடியா கம்யூனிங் சர்வீஸ் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா இன்னொரு அர்த்தத்துல வசனத்தை புசிக்கணும். ஏனியா 15:16. அப்ப வசனத்தை புசிக்கிறவனும் இயேசுவாகிய தேவனுடைய வார்த்தையை தனக்குள் கொண்டு வருகிறவனும் இயேசுவால் பிழைப்பான். அந்த அர்த்தம் தான். ஏன்னா வசன வாசிக்காம கம்யூனியன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அர்த்தகட்டத்தனமான விஷயம். பைபிளே படிக்காம கம்யூனியன் சர்வீஸ் வந்துட்டா அது என்ன கம்யூனியன் சர்வீஸ்? அவனை பொறுத்தவரை மற்றவங்களுக்காக கரெக்டா இருக்கலாம், வாசிக்காதவனுக்கு என்ன கம்மி? அது கம்யூனியன் கிடையாது. கம்யூனியன் வார்த்தைக்கு ஐக்கியம் பொருள். நம்ம கர்த்தருடைய பந்தின்னு சொல்றோம். ஆக்சுவலா அதனுடைய சரியான டிரான்ஸ்லேஷன் ஐக்கியம். பந்தியில் ஐக்கியமாக, அவ்வளவுதான். அப்ப வசனத்துல ஐக்கியமாக வேண்டாமா? காலையில சபையில 500 பேர் இருக்கிறோம், 499 பேர் பைபிள் படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒருத்த மட்டும் பைபிள் படிக்காம வந்தான் கம்யூனியன் உட்கார்ந்து, அவன் யாரோட ஐக்கியப்பட போறான்? ஒருவேளை சரீரத்தின் பிரகாரமா உட்கார்ந்து பிரைஸ் அன்பின் முத்தம் எல்லாம் கொடுப்பான். ஆனா உள்ள தேவனுக்கு தெரியும் அவன் ஐக்கியமா இருக்கிறானா இல்லையா. நான்காவதாக தேவனுக்காக ஜீவித்தல், ஃபார் காட், லிவிங் ஃபார் காட். ரோமர் 14ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். நம்மில் ஒரு வாசிங்க தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை,
ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இருந்து அதாவதுங்க, நீங்க வேத வாசிக்கல, நீங்க ஜெபிக்கல, நான் குற்றம் சாட்டல. அதுக்காக தேவன் என்னை இங்க கொண்டு வரல. யாரையும் காயப்படுத்துறதுக்கு தேவன் என்னை ஆத்தரைஸ் பண்ணல. ஆனா தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, மகனே மகளே, நீ நல்லா படிக்கிற, இந்த 2012 ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கிற, நல்லதுதான். ஆனா இன்னும் அன்பு அதிகரிச்சதுன்னா அதிகரிக்கணும். ஆமே. தேவன் நம்மளை யாரையும் குற்றம் சாட்டல. நீ பைபிளே படிக்கல, நீ விளங்காம போயிடலாம் அப்படியெல்லாம் சொல்லல. நீ நல்லா அன்பு கூறுற, ஆனா உங்ககிட்ட இருந்து இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிற. அதைத்தான் சொல்றாரு. ஒழிய நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக தேவன் இங்க வரல. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்குள்ள இன்னும் அன்பு கூறுப்பா. என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொடுக்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்படின்னு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அந்த தகப்பன், அவர் எதிர்பார்ப்ப நம்ம நிறைவேற்றல. ஆனா இன்னும் சொல்றாரு, நாள் முழுதும் என் ஜனத்தை நோக்கி கை நீட்டியபடியே இருக்கிறேன். ஏசாயா சொன்ன மாதிரி கை நீட்டிட்டு இருக்கிறார். அப்ப இன்னொருத்த புதுசா இந்து வர்றான் வைங்க, அவனை ஈஸியா இருப்பாரு. ஏசாயா சொல்லவரு, என் ஜனத்தை நோக்கி நாள் முழுதும் கை நீட்டின, என்னை விசாரித்து கேளாதவர்களாலே நான் தேடப்பட்டேன். இல்ல, ஒரு அப்பா தன் குழந்தையை நோக்கி கை நீட்டிட்டு இருக்கும் போது, ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாத குழந்தை வந்து என்னை அப்பா மகளா ஏத்துக்கிறீங்க கேட்டா, அவரோட அன்பு நிச்சயமா சொல்றேன். என்ன சொல்ல, தன்னோட குழந்தையை பத்தி என்ன சொல்லுவாரு, இதை பெற்றதுக்கு ஒரு அம்மி குழந்தையை நான் பெற்றிருக்கலாம். இந்த அனாத குழந்தை வந்து என்கிட்ட வந்து அப்பா என்னை நாடுன்னு யோசிப்பார்ல. அப்படித்தான் ஆவியின் தகப்பனாகிய தேவனும் யோசிப்பார். என் ஜனத்தை நோக்கி நாள் முழுதும் கைகளை நீட்டினேன். எவனும் வரல. யூதர்களை சொல்றாரு, எனக்கு ஆவிக்குரிய யூதர் நம்ம நாள் முழுதும் நம்மளை நோக்கி கை நீட்டிட்டு இருக்காரு. புறஜாதி வர்றான், ஈஸியா ஒரு கிளிக் ஆச்சுன்னா வந்துடுறாங்க. ஒரு சின்ன பிசுடுதான், பெரிய அற்புதம் இப்ப எல்லாம் கிடையாதுங்க. முந்தி இத்தனை அற்புதம் பண்ணாதான் வருவேன் டிமாண்ட் பண்ணா இந்து. இப்ப அப்படி இல்ல. இயேசுதான் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட, உபநிஷதம் சொல்லப்பட்ட அந்த பரமாத்மான்னு சொன்ன உடனே கேட்ச் பண்ணிக்கிறாங்க. நோய் நல்லாகதோ இல்லையோ, நித்திய ஜீவனை தேடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். நமக்கு அது எங்க இல்லாம போச்சது. அதனால கட்ட சொல்றார், ஃபார் காட், தேவனுக்காக ஜீவித்தல். அதை இயேசு மத்தேயு 16:25 சொல்லுவார்கள், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மார்க்கில் அழகா சொல்லுவார் தெரியுங்களா, ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுவார். மார்க்கில் 8:35 என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம், இனிமேல் இந்தியாவில சுவிசேஷம் சொல்றதுனால காரியங்கள் சுமூகமா இருக்குன்னு நினைக்க கூடாது, ஜீவனை விட வேண்டி வரும். அதைத்தான் மார்க் 8:35 தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன், அதாவது இம்மைக்குரிய ஜீவன் இழந்து போகிறவன், நித்திய ஜீவன் இல்ல. நித்திய ஜீவனை யாரும் இயேசு நிமித்தம் இழக்க போறதில்லை. இம்மைக்குரிய சொற்ப காலம் வாழ்கிற வாழ்க்கை இழந்து போகிறவன் நித்திய காலமாய் அதை ரட்சித்துக் கொள்வாங்கிறார். யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 23, 24. லூக்கா 9, 23, 24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான், என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். உலக பிரகாரமா நடந்த 2 உதாரணத்தை சொல்லிட்டு முடிவுரை வரப்போற கடைசி பிரிவு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதல் குறிப்பாக the first point is we have to live with God. தேவனோடு கூட வசிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனில் வசிக்க வேண்டும். we have to live in God. மூன்றாவதாக பார்த்தோம் தேவனால் வசிக்க வேண்டும். we have to live by God. நான்காவதாக தேவனுக்காக வசிக்க வேண்டும். for God. என் நிமித்தமா இழந்து போனா அதை ரட்சித்துக்குவாங்க. உலக பிரகாரமாகவே ஒரு சம்பவம் நடந்து சொல்லுறேன். கோயம்புத்தூர்ல தான் நடக்கிறேன், ஆனா தமிழ்நாட்டில் தான். எனக்கு எந்த சிட்டி ஞாபகம் ஒரு ரொம்ப திரளான, நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அண்ணன் வந்து சொன்னார் நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பஸ் பாத்துருக்கீங்களா, இப்படி சாஞ்சிட்டே ரொம்ப கூட்டமா இருக்கிறனால என்ன செய்ய, இப்படி சாஞ்சிட்டே போகும். ஒரு இடத்துல என்னமோ ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு, நீங்க பஸ் சாஞ்சிருச்சு. இந்த படியில் இருக்கிறவங்க எல்லாம் உயிரை காப்பாத்திட்டு குதிச்சாங்க கீழே. பஸ் அவங்க மேல வந்துருச்சு. அவங்களை யாரும் மிஞ்சலி நினைக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தொலைஞ்சு அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களும் உயிரோட இருக்கிறாங்க. யாரு இறந்து போக நினைச்சாங்களோ அதை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. இது உலக நிமித்தம். இன்னொரு டைம் ரயில்வே ஆள் இல்லாத அன்மேன்ட் கிராசிங்ல ஒரு பஸ் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்துருச்சு. அவர் ஸ்பீடா உடனே கியர் எல்லாம் மாத்தி எடுக்கிறாரு. அப்ப எடுக்கும் போது பின்னால் அவசரப்பட்டு ஓடி வந்து ஒருத்தர் என்ன பண்ணா, பின்னால் கீழே குதிக்கிறார்.
குதிக்கும் போது பஸ் மூவ் ஆயிடுச்சு, கரெக்டா 2 டிராக் நடுவில் குதிச்சிட்டாரு. இது வந்து உலக விஷயம் தான். இது இயேசு கிறிஸ்து இதுல இல்ல, இயேசு கிறிஸ்துக்காக எல்லாம் கிடையாது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, இதுக்கே எப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நிமித்தமா இழந்தேன்னா ஷியோரா சொல்றேன், உனக்கு 100க்கு 100 கேரண்டி தர்றேன், நீ நித்தியத்துல கூட இருக்க பரலோகத்துல. அதுல மாற்றமே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது அப்படிங்கிற. இயேசு கிறிஸ்து சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிறுத்தம். கடைசியாக இது கொஞ்சம் ரிஸ்க் நினைக்கிறேன், இதுல மேக்ஸிமம் கிறிஸ்துவ அடிபட்டுருவாங்க. என்னவே நான் யோசிக்கணும். லைஃப் காட், தேவனை போல வசித்தல். 1 யோவான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லிவிங் லைஃப் காட். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும். எங்க கணக்கு சென்சஸ் எடுத்தாதான் தெரியும். யோவான் 17:19 ஒரு அழகா ஜெபம் பண்றார் இயேசு கிறிஸ்து. யோவான் 17:19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே. கொஞ்சம் அவரை போல வசிக்கிறதுக்கு தானே நம்மளை போல அவர் சுத்தமாக்குற. நான் கேட்கிறேன், இயேசு தன்னைத்தானே சுத்தமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர்களுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன். லைக் அஸ், நம்மளை போல. ஆனா நம்மளை போல பாவம் செய்யல. நம்மளை போல பாவம் செய்யாட்டாலும் நம்மளை போல தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் ஒரு மாடலாக, ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக சொல்றாரு. லைக் ஹிம், அவரை போல ஜீவிக்க. இது முடியாதுன்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. இயேசு பின்பற்றும் போது சில விஷயங்களை நீங்க இழந்துதான் ஆகணும், சில விஷயங்களை இழந்துதான் அதை செய்ய முடியும். யோவான் 15 இயேசு இப்படியாக சொன்னார். 18 உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது அறியுங்கள். லைக் இந்த ஒரு விஷயத்தை பரிசுத்தத்தை பத்தி பேச போனா இயேசுக்கு முன்னால் எல்லாரும் அவுட் தான். நான் எதை பத்தி பேசுறேன், அவரை பகைச்சாங்க, அவர் அதை சகிச்சார். கரெக்டா? இப்ப நம்மள எடுத்துக்கலாம். உலகம் நம்மளே என்ன செய்யும்? It will hate us. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை. 19ஆம் வசனம். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, உன்னை உலகம் பகைக்கிற ஒரே காரணம் தெரியுமா? நீ ஒரு பெரிய நீதிவான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உன்னை இயேசு தெரிந்து கொண்டதினால், உன்னை அவர் ரட்சிச்சதுனால உலகம் பகைக்குது. ஏன்னா 1 பேதுரு 4:14 படி அவங்களுக்கெல்லாம் உடன்படுறதில்லை இப்ப நீ. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, 4:13-14 அப்படி இருக்கு. அதனால ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறாங்க. மகிமை உள்ள ஆவியானவர் உங்களுடைய தங்கி இருக்கிறார், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் அவர் மகிமைப்படுகிறார். அவர் உங்களை என்னை உலகம் பகைக்கிற ஒரே காரணம், எந்த தப்பு இல்லை நம்ம கிட்ட, அது வேற. நம்ம தேவனுக்கு செஞ்ச தப்பு வேற, அதை விட்டுருங்க. அவங்க பகைக்கிற அளவுக்கு எந்த தப்பு இல்ல, முகாந்திரம் இல்லாம பகைச்சாங்க. ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டனாலதான். அதை சொல்றாரு திருப்பி. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்பவுமே நினைக்கூடாது. கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தாலும் சரி, பயங்கரமான ஒரு இந்தியாவில் தேவனுக்கு விரோதமான எந்த ஆட்சி உருவானாலும் சரி, ரத்த சாட்சியா மறிக்க சூழ்நிலை சரி, இந்த வசனம் தான் நம்மளை அப்படி ஆறுதல் படுத்த நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை துன்பப்படுத்தியது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை, அதாவது யெகோவாவை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். நான் அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் பிதாவை பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அதனால உலகம் பகைத்தா நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம் தேவன் சொல்றாங்க. பகை காட்டாதான் ஆச்சரியப்படணும். பரவாயில்ல, யாருமே பகைக்கலையே, அப்ப ஏதோ விபரீதம் இருக்குன்னு அப்பதான் யோசிக்கணும். பகைச்சா யோசிக்கும். டிஜிஎஸ் ஒரு டைம் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, உங்க மேல யாராவது பொறாமப்பட்ட ஆச்சரியப்படாதீங்க, பொறாமப்படாம இருந்தாலும் ஆச்சரியப்படணும். ஏன்னா ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பொறாமப்பட்டா அது இயல்பு, அது மாம்சம். அது பொறாமைக்கு முன்னால் ஒரு மனுஷன் நிற்க முடியாது. பைபிள் சொல்லுது. நீங்க பொறாமை ஜெயிக்க முடியாது தெரியுமா? பைபிள் சொல்லுது. அதை ஜெயிக்கத்தக்கவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அந்த டைம்ல ஜெபம் பண்ணி தான் நீங்க ஜெயிக்க முடியும் ஒழிய பொறாமைக்கு முன்னால எவனும் நிற்க முடியாது. முடிச்சு கட்டிடுவாங்க. ஆனா அவருக்காக வாழும்போது, ஒருவேளை இம்மையில் எத்தனையோ ஓட்டத்தை ஓடி மற்றவர்கள் நிமித்தம் பகைக்கப்பட்டு மரித்தாலும் தேவன் நித்தியத்தில் கைவிட மாட்டார். ஒரு ஏழை தாய், ஒரு அம்மா இருந்தாங்க. தன்னுடைய மகனை ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்க வைத்தார்கள்.
அவன் சின்னதுல இருந்து ரொம்ப எக்ஸலண்டா படிப்பான். கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரியிலும் முதல் பருவத்தில் இருந்தே, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே அவன் தான் அந்த யூனிவர்சிட்டியில அந்த இதுலயே முதல் மாணவனாக படித்துக் கொண்டிருந்தான். 4-5 செமஸ்டர் முடிஞ்சது, 8 செமஸ்டரா மொத்தம். இந்த காலத்துல எங்க காலத்துல 8 செமஸ்டர் இல்லை. அந்த கடைசி செமஸ்டர் வரும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அம்மா, இனிமேல் நீங்க செங்கல் சுமந்து வீட்டெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க இதெல்லாம் கட்ட வேலையெல்லாம் செஞ்சு இது பண்ண வேண்டாம். இந்த ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டா போதும். இது வரைக்கும் நான் வந்து எல்லாத்திலும் முதல் மாணவனா வந்திருக்கேன். இதுலயும் வருவேன். நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் வேலைக்கே நீங்க போக வேண்டாம். நான் வந்து உங்களை உட்கார வச்சு உங்களை நான் சாப்பாடு சொல்றேன். பையன் படிப்பை முடிச்சுட்டேன்னா அது முடிச்சு அவனுடைய டிஸ்டிங்ஷனுக்கு அவனுக்கு உடனே வேலை கூப்பிட்டு கொடுப்பாங்க எல்லா நிறுவனங்கள். இது வந்து 86-87 நடந்த சம்பவம். அந்த அம்மா பையன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தகவல் வந்துச்சு, பையனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது, புறப்பட்டு வாங்க. அங்கே போகும்போது மரித்த சரீரத்தை தான் பார்க்க முடியுது. என்னன்னு சொன்னா, அவன் நல்லா படிக்கிறத விரும்பாத, அவனுடன் படிக்கிறவர்களில் அவனை பகைத்தவர்கள், முகாந்தரம் இல்லாம பகைத்தவர்கள், ஹாஸ்டல்ல சாப்பாட்டுல அவனுக்கு விஷம் கலந்து போட்டாங்க. பொறாமை என்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? ஏசு அதுபடியாம போயிருக்கிறா தெரியுமா? பிலாத்து சொல்றாங்க, யோசிக்கிறாங்க. பொறாமையினால் அவரை ஒப்புக் கொடுத்தார் என்று பிலாத்து அறிந்து அவரை தப்புவிக்க வகை தேடுறாங்க. பார்க்கலையும் அப்படி இருக்கு. நீங்கள் இன்னைக்கு போற பாதை எல்லாமே இயேசுக்கு தெரியும். இந்த பாடல் நீங்க படல் ஆண்டவரேன்னு சொல்லிடாதீங்க. எதுவுமே நீங்க படல் எந்த பாட்டிலும் இது இந்த வழியா நீங்க போயிருக்க மாட்டீங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். கண்களை மூடலாம், கர்த்தரோடு பார்க்கலாம். கர்த்தரில் ஜீவிக்கிற அனுபவம், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு கேட்டபடி ஜீவிக்கிற அனுபவம். ஏன் மேட்ச் யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தேவன், என்னை பூரண சுகமாக்கினீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என்